32,000 கிலோகிராம் வெடிப்பொருட்களோட நரகத்தை பரிசா வழங்குற விமானம் என்று வர்ணிக்கப்படுற B-52 விமானம் 2 இங்கிலாந்துல இருந்து மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்குது. இது கிட்டத்தட்ட இப்போ மால்டோ நாட்டுக்கிட்ட வந்துட்டது. இன்னொரு 3 மணி நேரங்களில் இது ஸ்ட்ரெயில போய் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. விமானத்துறை சார்ந்த செய்திகள், அதோட விமானங்களில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் உங்களோட பார்வையை கொண்டு வர்ற ஒரே ஒரு தமிழ் சேனல் இது மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். B-52 விமானம்ன்றது அந்த விமானம் பறந்தால் அந்த இடம் நரகமாக மாறிடும் அப்படிதான் இதில் வர்ணிக்கப்படுது. ஏன்னா இந்த விமானம் 32,000 கிலோகிராம் வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு உலகத்தில் எந்த மூளைக்கும் ரீஃபில்லிங்கோட செல்லக்கூடிய ஒரு விமானம். கிட்டத்தட்ட 30 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய திறன் கொண்டது. இப்போது இந்த விமானங்கள் இங்கிலாந்துல இருந்து மத்திய கிழக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இன்னும் 3 மணி நேரத்தில் ஸ்ட்ரெயில நெருங்கிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது இப்போ 950 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 தந்திருக்கீங்கன்னா அந்த ஸ்பீடில் இது பயணித்து கொண்டிருக்குது. இந்த வேகத்தில் போனால் இன்னொரு 3 மணி நேரத்தில் இது வந்து ஸ்ட்ரெயில அடைஞ்சிடும். நேற்றைய அறிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 2 வினாடிகளில் தான் ஒரு முடிவெடுத்து இந்த யுத்தத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த தருணத்தில் இன்றைக்கு இந்த விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி பயணிக்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியையும் பயத்தையும் கொடுத்துருக்குது. ஏனென்றால் இந்த விமானம் பயணிக்கிற பாதையை இந்த ஃப்ளைட் ட்ராக் பண்ணுற இந்த அப்புகளில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் லைவாக பார்த்து கொண்டே இருக்காங்க. அதாவது தொடர்ந்து கண்டினியூஸாக இல்லாமல் 1 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் வந்து கொண்டே இருக்கணும், பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ உலகமே வந்து இந்த விமானத்தின் பாதையை ட்ரெக் பண்ணி கொண்டிருக்குதுன்னா எல்லாருமே ஒரு பயந்தும் ஒரு ஆச்சரியத்தோடு தான் இந்த விடயத்தை அணுகிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல் வந்து அப்படியே மாறி மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த பிளேன் ஸ்பாட்டர் சார்பாகவும் இதை பார்க்குறாக்கள் சார்பாகவும் நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம்.